அன்பினர்களே, அமெரிக்காவும் ஈரானும் தொடர் தாக்குதலிலும் பதிலடிகளிலும் ஈடுபட்டே வருகின்றது. பேச்சுவார்த்தை முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்பட்டதற்கான எந்த ஒரு வெளிப்படையான அறிகுறிகளும் தென்படவில்லை. இதேவேளை பாகிஸ்தான் தொடர்ந்து ஒரு பேச்சுவார்த்தைக்குள் ஈரானை இழுப்பதற்கான முயற்சிகளை கடந்த 24 மணி நேரமாக ஈடுபட்டு வருகின்றது. ஆனால் அதற்கெல்லாம் ஈரான் அசையவில்லை. தொடர்ச்சியான பதிலடி கொடுப்பதிலே அது கவனம் செலுத்தி வருகின்றது. பிரித்தானியாவும் இந்த போருக்குள் நுழைந்திருப்பதால் இப்பயோ அல்லது நாளையோ அல்லது நாளைய மறுதினமோ நேட்டோ நாடுகளும் இந்த போருக்குள் இழுக்கப்படுவதற்கான அதிகமான வாய்ப்புள்ளதாக பார்க்கின்றோம். இப்பொழுது ஈரானிய முற்றுகையை மீறிய மற்றொரு கப்பல் மீது தாக்குதல் நடத்தியுள்ளதாக அமெரிக்க ராணுவம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க கடற்படை முற்றுகையை மீறி செல்ல முயன்றதால் ஹோமரஸ் கொடியுடன் கூடிய MT லாவின் கப்பல் செயலிழந்ததாக அமெரிக்க சென்ட்ரல் கமாண்ட் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் நட்பு நாடுகளான குவைத், பஹ்ரைன் மற்றும் ஜோர்டான் மீது ஈரான் பதிலடி தாக்குதல்களை தொடர்ச்சியாக தீவிரப்படுத்தி வருகின்றது. தொடர்ச்சியான தாக்குதல் இன்றும் அரங்கேறியிருக்கிறது. ஏபில் ஈரானின் துறைமுகங்கள் மீதான தனது முற்றுகையை மீற முயன்ற மற்றொரு வர்த்தக கப்பல் மீது தாக்குதல் நடத்தியதாக அமெரிக்க ராணுவம் தெரிவித்துள்ளது. அதே நேரத்தில் இஸ்லாமிய குடியரசு அரேபிய வளைகுடாவை சுற்றியுள்ள அமெரிக்காவின் வலுவான நிலைகளை தாக்கி இருக்கிறது. தொடர்ந்து 13வது இரவாக தொடரும் தாக்குதல்களுக்கு பிறகும் அமெரிக்காவும் ஈரானும் தங்கள் மோதலில் இருந்து பின்வாங்குவதற்கான எந்த அறிகுறியும் காட்டப்படவில்லை என்றும், மீண்டும் சண்டை மூண்டாலும் ராஜதந்திரம் நிச்சயமற்ற நிலையில் இருப்பதாலும் இரு தரப்பினரும் மோதல் தீவிரமடைய வாய்ப்புள்ளதாக குறிக்கும் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்க தூதரகங்கள் அப்பகுதியில் உள்ள அமெரிக்கர்களுக்கு வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவாகலாம் என்று எச்சரிக்கை தொடங்கி இருக்கின்றது. அதாவது யுத்தம் தீவிரமாக்கப்பட்டால் அமெரிக்க தூதரகங்கள் இருக்கின்ற அமெரிக்கர்கள் அந்தந்த நாட்டை விட்டு வெளியேறாத நிலை கொண்டு ஏற்படும் என்றும் அமெரிக்கா தெரிவித்துள்ளது. அதே நேரத்தில் ஈரானின் புரட்சி காவலர்கள் அண்டை நாடுகளின் குடியிருப்பாளர்களை அமெரிக்க படைகள் உள்ள தளங்களிலிருந்து விலகி இருக்குமாறும் ஈரான் அறிவுறுத்தி இருக்கிறது. அதாவது வளைகுடா நாடுகளில் அமெரிக்க தளங்கள், அமெரிக்க குடியிருப்புகள் இருக்கின்ற பகுதிகளில் வசிக்கின்ற மக்கள் தாங்களாக தங்களது வீடுகளை விட்டு வெளியேறுமாறு ஈரான் வலியுறுத்தி இருக்கின்றது. அப்படியானால் இந்த யுத்தம் மிகப்பெரிய ஒரு தீவிரமான போருக்குள் நுழைய போகின்றது. இதேவேளை செங்கடலில் சவுதி எண்ணெய் கப்பல்கள் மீது ஈரான் ஆதரவு ஹூதி கிளர்ச்சியாளர்கள் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக எமெனில் உள்ள ஹொடைடா துறைமுக நகரம் மீது சவுதி அரேபியா தாக்குதல் நடத்தியதாகவும் தெரிவித்துள்ளது. எமெனில் உள்ள சவுதி தலைமையிலான கூட்டணி சனிக்கிழமை காலை தெரிவித்துள்ளது. பல வாரங்களாக பதட்டம் அதிகரித்து வந்த நிலையில் பல ஆண்டுகளாக நீடித்த அமைதியை குலைத்து பதற்றத்தை அதிகரிக்கப் போவதாக ஹூதிகள் தெரிவித்துள்ளனர். ஹோமரஸ் கொடியுடன் சென்ற MT லாவின் கப்பல் முற்றுகையை மீறி செல்ல குறைந்தது 4 முறை முயன்றதை அடுத்து ஓமான் வளைகுடாவில் அமெரிக்க படைகள் அதனை செயலிழக்க செய்துள்ளதாக அமெரிக்க மத்திய கட்டளை பிரிவு தெரிவித்துள்ளது. கப்பல் குழுவினருக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டும் அவர்கள் கட்டளைகளுக்கு கீழ்ப்படியவில்லை என்று ஹேக்கின்ஸ் வலியுறுத்துகிறார். பின்னர் ராணுவம் அதன் இயந்திர அறைக்குள் துப்பாக்கிச் சூடு நடத்தியுள்ளது. ராணுவம் தனது முற்றுகையை மீண்டும் விதித்ததிலிருந்து செயலிழக்க செய்யப்பட்டதாக 2வது வர்த்தக கப்பலும் இதுவாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முன்னதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஈரானுடனான நிலைமை குறித்தும் நிர்வாகம் தற்போதைய போக்கை தொடர வேண்டுமா அல்லது ராணுவ தாக்குதல்களை அதிகரிக்க வேண்டுமா என்பது குறித்தும் விவாதிக்க தனது உயர்மட்ட தேசிய பாதுகாப்பு உதவியாளர்களை சந்தித்தார் என்று முன்னதாக நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகை செய்தி வெளியிட்டுள்ளது. வெள்ளிக்கிழமை ஓவல் அலுவலகத்தில் நடந்த ஒரு நிகழ்வில் அமெரிக்கா தினசரி தாக்குதல்களை நடத்தி வரும் நிலையிலும் ஈரானுடனான பேச்சுவார்த்தைகளை இதுவரை நாம் கண்டதிலேயே மிகவும் தீவிரமானவை என்று ட்ரம்ப் விவரித்துள்ளார். போரை முடிவுக்கு கொண்டு வர தனக்கு அவசரம் இல்லை என்றும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் மிரட்டல்களுக்கு ஈரான் ஒருபோதும் அடிபணியாது என்று சூளுரைத்த ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்கள் அமெரிக்கர்களுடன் அடிக்கடி முரண்படும் 2 உலக வல்லரசுகளான சீனா மற்றும் ரஷ்யாவுடன் நடைபெற்று வரும் பேச்சுவார்த்தைகளை குறிப்பிட்டார்.
இஸ்லாமிய குடியரசு அச்சுறுத்தல்களால் அஞ்சவும் இல்லை, அழுத்தங்களுக்கு அடிபணியவும் இல்லை என்றும் அப்பாஸ் அவர்கள் தெரிவித்துள்ளார். இந்த மோதலின் மையத்தில் இருப்பது ஹார்முஸ் ஜலசந்தி ஆகும் என்றும் இது உலக எரிசக்தி விநியோகத்திற்கான ஒரு முக்கிய பாதையாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஈரானிய தாக்குதல்களால் இது திறம்பட முடக்கப்பட்டுள்ளது. இதனால் எரிபொருள் விலைகள் கடுமையாக உயர்ந்து பரவலான பொருளாதார கொந்தளிப்பு ஏற்பட்டுள்ளது. ஈரான் முழுவதும் உள்ள தளங்கள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியது மற்றும் பிராந்தியத்தில் உள்ள நாடுகளும் குறிவைக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க ராணுவ ஆலோசகர்கள் குழு அமைந்துள்ள வடக்கு ஈராக் நகரமான ஏபிலில் அமெரிக்க தலைமையிலான படைகள் வெடிபொருட்கள் நிரப்பப்பட்ட 5 ஆளில்லா விமானங்களை சுட்டு வீழ்த்தியதாக பாதுகாப்பு அதிகாரிகள் தெரிவித்தனர். ஈராக்கின் பகுதி தன்னாட்சி பெற்ற குர்திஸ் பிராந்தியத்தின் தலைநகரான ஏபிலில் தொடர்ச்சியான வெடிப்பு சத்தங்கள் எதிரொலித்தன. மேலும் அமெரிக்க படைகள் நிலை கொண்டுள்ள அதன் விமான நிலையத்திற்கு அருகில் கருப்பு நிற புகை மண்டலங்கள் காணப்பட்டன. இந்த தாக்குதல்கள் குறித்து கருத்து தெரிவிக்க கோரியதற்கு அமெரிக்க ராணுவங்கள் பதிலளிக்கவில்லை, மறுப்பு தெரிவித்துள்ளது. இதற்கிடையில் குவைத்தில் உதயகிரியில் உள்ள அமெரிக்க தளத்தை குறிவைத்து 3 வெடிமருந்து மற்றும் சேமிப்பு கிடங்குகளை அளித்ததாக ஈரானின் புரட்சி காவல் படை தெரிவித்துள்ளது. பஹ்ரைனில் உள்ள அமெரிக்க கடற்படையின் 5ஆம் படை பிரிவின் கண்காணிப்பு கோபுரம் ஒன்றையும் தாக்கியதாகவும் ஈரானிய ராணுவம் தெரிவித்துள்ளது. ஈரானின் வான்வழி தாக்குதல்களை இடைமறுத்ததாக பஹ்ரைன் மற்றும் ஜோர்டான் ஆகிய 2 நாடுகளும் தெரிவித்துள்ளது. அமெரிக்கா மற்றும் அதன் நட்பு நாடுகளின் தளங்களை குறிவைத்து தொடர் தாக்குதல்கள் நடத்தப்பட்ட நிலையில் வடக்கு ஈரானில் உள்ள புரட்சிகர காவல் படையின் கடற்படை தளம் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியதாகவும் பர்ஸ் மற்றும் ஐஎன்எஸ்ஏ ஆகிய செய்திகள் தெரிவிக்கின்றன. ஈரான் ஜலசந்தியில் உள்ள கப்பல்களை தாக்க பயன்படுத்தக்கூடிய ஆளில்லா விமான படகுகள் உள்ளிட்ட கடற்படைக்கு சொந்தமான தளமான ஈரானின் கெய்ன்ஸ் தீவு மீதும் அத்துடன் ஒரு முக்கிய ஈரானிய விமான தளம் மற்றும் ஈரானின் அணுசக்தி தளங்களில் ஒன்று அமைந்துள்ள இஸ்பஹான் மாகாணம் மீது அமெரிக்கா குண்டுவீச்சின் வெடிப்புகள் பதிவாகியுள்ளதாக ஈரான் தெரிவித்துள்ளது. கூடுதல் தாக்குதல்கள் ஈரானின் தென்மேற்கில் உள்ள குஜஸ்தான் மாகாணம் மற்றும் தெற்கில் உள்ள பர்ஸ் மாகாணம் ஆகியவற்றை தாக்கியதாகவும் கூறப்படுகிறது. சவுதியுடன் தொடர்புடைய கப்பல் போக்குவரத்திற்காக பாப் அல் மண்டலே ஜலசந்தியை மூடுவோம் என்று யெமன் ஹூதிகள் அச்சுறுத்தலை இந்த தாக்குதல்கள் நிறைவேற்றின. சவுதி அரேபியா தனது கப்பல்களை பாதுகாக்க தேவையான அனைத்தையும் செய்யும் என்றும் ஹூதிகள் பகமையான செயல்களை தொடர்ந்தார் பதிலடி கொடுக்கப்படும் தயங்க மாட்டோம் என்றும் சவுதி அரேபியா தெரிவித்துள்ளது. கப்பல்கள் மீதான தாக்குதல்கள் தொடர்ந்தார் ஹூதிகளுக்கு எதிராக கடுமையான ராணுவ தண்டனை வழங்கப்படும் என்றும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். போரின் மனித உயிரிழப்புகள் விரிவடைந்து வரும் நிலையில் ராஜதந்திர முன்னேற்றத்துக்கான அறிகுறி இன்னும் தென்படவில்லை என்றும் உலக ஊடகங்கள் கருத்து தெரிவித்துள்ளது. ஹார்முஸ் ஜலசந்தியை சுற்றியுள்ள சுமார் 400 கப்பல்களில் குறைந்தது 6000 மாலுமிகள் சிக்கி துவைப்பதாக சர்வதேச கடல்சார் அமைப்பு கூறுகிறது. சில மாலுமிகள் தங்கள் கப்பல் உரிமையாளர்களால் கைவிடப்பட்டுள்ளதாகவும் இதனால் அவர்கள் உணவு, தண்ணீர், எரிபொருள், மருத்துவம், பராமரிப்பு, மின்சாரம் அல்லது தங்கள் குடும்பத்துடன் தொடர்பு கொள்ளக்கூடிய வழிகளின்றி தங்களை தாங்களே பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் ஐநா மனித உரிமை குழுவின் தலைவர் வால்கர் டாக்கின் தெரிவித்திருக்கின்றார். ஆக ஜலசந்தியில் ஏராளமான கப்பல்கள் தேங்கி கிடப்பதாகவும் அவருக்கான உதவிகளை ஈரானிய தரப்பு செய்ய போவதாகவும் மற்றொரு செய்திகள் தெரிவிக்கின்றது. இதேவேளை ஈரான் மீது தொடர்ச்சியான தாக்குதலை நாங்கள் தொடரப்போகின்றோம் என்றும் ட்ரம்ப் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். அதற்கான கண்ணுக்கு கண் பதிலடியை ஈரான் தொடர்ந்து பதிலடி கொடுக்கும் என்றும் ஈரான் தரப்பும் தெரிவித்துள்ளது. இதேவேளை யெமன் ஹூதிகளுக்கு தகுந்த பதிலடி கொடுக்கப்படும் என்றும் சவுதி அரேபியாவும் தெரிவித்துள்ளது. ஆக எந்த பக்கம் பார்த்தாலும் மும்முனை தாக்குதல்களும் மும்முனை மோதல்களும் அதிகரித்திருப்பதால் இந்த போர் இப்போதைக்கு முடியும் தருவாயில் இல்லை என்பதை நாம் மீண்டும் தெரிவித்து மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம் நேர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.